ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் நம்ம ஏற்கனவே காஸ் அண்ட் ரீசன் அந்த தலைப்பின் கீழே ஒரு 3 மாடலு வீடியோ போட்டிருக்குறோங்க ஃப்ரெண்ட்ஸு. அது போய் பாருங்கள், நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் எப்படி எழுதுறதுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போய் பாருங்கள். இப்போ இன்றைக்கி அடுத்த ஒரு மாடல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாடலுக்கு பேர் கான்ட்ராஸ்ட் மாடல் அப்படின்னு இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு தலைப்பு ஹெட்லைன் மாதிரி இதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இதை ஒரு 2 சென்டென்ஸு சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துகிட்டு எப்படி காம்பவுண்டாக எழுதுறது, காம்ப்ளெக்ஸாக எழுதுறது, சிம்பிளாக எழுதுறது அப்படின்னு சொல்லி நல்லா உங்களுக்கு விளக்கமாக புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாடலில் காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு என்னென்ன கோஆர்டினேஷன் கன்ஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, பட்டு, எட்டு, ஸ்டில்லு. பட்டுக்கு ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அல்லது ஆனாலும் அப்படின்னு வச்சுங்க. 8 ஸ்டில்லுக்கு 2க்கும் இருந்தும் அப்படின்னு அர்த்தம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் என்ன கன்ஜெக்ஷன் இந்த மாடலுக்கு வரும்னா, தோ இருந்தும், ஆல்தோ இருந்தும், ஈவன் தோ இருந்தும் இப்படின்ற 3 கன்ஜெக்ஷன் இந்த மாடலுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் சென்டென்ஸில் என்னென்ன பிரேசல் ப்ரிபேஷன் வரும்னா, இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட். இது ப்ரிபோசிஷன். இன்ஸ்பைட் ஆஃப் பிரேசல் ப்ரிபேஷன் சொல்லலாம். டிஸ்பைட் ப்ரிபோசிஷன். சரி, இப்போ இப்போ இரு ஃப்ரெண்ட்ஸ், பேரன் எடுத்துக்கிறேன். இப்போ முருகன் இஸ் புவர். முருகன் ஏழையாக இருக்கிறான். ஹீ இஸ் ஆனஸ்ட். அவன் நேர்மையானவனாக இருக்கிறான். இப்படி இந்த 2 சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு. முருகன் சப்ஜெக்ட்டு, ஈஸ் வெர்பு, புவர்ன்றது ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். இதை அட்ஜெக்டிவ் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். எஸ்விஓ. ஹீ இஸ் ஆனஸ்ட். அவன் நேர்மையானவனாக இருக்கிறான். இது எஸ்ஸு, இஸ் வெர்பு, ஆனஸ்ட்டு ஆப்ஜெக்ட். நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. எஸ்விஓன்னு ஆங்கில வாக்கிய பேட்டர்னு நம்ம மனசுக்குள்ளே எஸ்விஓன்னு வச்சுக்கலாம். இது ஒரு எஸ்விஓ, இது ஒரு எஸ்விஓ. இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸை எழுதணுன்னா அது 2 எஸ்விஓ வரணும். அதுக்கு நடுப்பில் காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்குரிய கன்ஜெக்ஷனை போடணும். அப்படி போட்டோம்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆகிரும். இப்போ இந்த மாடலுக்கு இப்போ இதுக்கு நம்ம பட்டுன்ற கன்ஜெக்ஷனை எடுத்து நடுப்பில் போடுறோம். முருகன் இஸ் புவர் பட் ஹீ இஸ் ஆனஸ்ட். முருகன் ஏழையாக இருக்கிறான், ஆனாலும் அவன் நேர்மையானவனாக இருக்கிறான். இது ஒரு முருகன் இஸ் புவர் ஒரு எஸ்விஓவா. கோஆர்டினேஷன் கன்ஜெக்ஷன் நடுப்பில் வந்துருச்சா. ஹீ இஸ் ஆனஸ்ட், இது ஒரு எஸ்விஓ பேட்டர்ன் வந்துருச்சா. இது ஒரு எஸ்விஓ, இது ஒரு எஸ்விஓ. நடுப்பில் கோஆர்டினேஷன் கன்ஜெக்ஷன் பட்டு போட்டிருக்கிறோம். இது காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு என்ன அர்த்தம்? முருகன் ஏழையாக இருக்கிறான், ஆனால் அவன் நேர்மையானவனாக இருக்கிறான். காம்பவுண்ட் சென்டென்ஸு எழுதிட்டோம். சரி, இப்போ அடுத்தது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. இப்போ என்ன பண்ணுன்னா, காம்பவுண்ட் சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை எழுதுறோம்னா, இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸில் போட்டோம் இல்லையா அந்த கன்ஜெக்ஷனு, கோஆர்டினேஷன் கன்ஜெக்ஷனு, இது வராது. இதை அடிச்சு விட்ருங்க மனசுக்குள்ளே. இதை அடிச்சுட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் என்ன எழுதிட்டுக்கிறோமோ அதில் தான் ஏதோ ஒன்று வரணும்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே நல்லா நீங்களே யோசனை பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ என்ன பண்ணணும், இந்த இதில் தோ, ஆல்தோ, ஈவன் தோ, அதுக்கு 3க்கும் இருந்துன்னு தான் அர்த்தம். அதை ஏதோ ஒன்று நம்ம தோ வச்சு எழுதிக்கிறோம் பாருங்கள். தோ முருகன் இஸ் புவர். இந்த மொதல் சிம்பிள் சென்டென்ஸ் இருக்குது இல்லையா, அது கூட இந்த சபார்டினேட் கன்ஜெக்ஷன் தோ முன்ன போட்டு, தோ முருகன் இஸ் புவர். முருகன் ஏழையாக இருந்தும், முருகன் ஏழையாக இருக்கிறான். அது கூட தோ போட்டோம்னா தோக்கு இருந்துன்னு அர்த்தம். அப்போ முருகன் ஏழையாக இருக்கிறான் ப்ளஸ் இருந்தும், முருகன் ஏழையாக இருந்தும் அப்படின்னு வந்துடுது. இப்படி வந்துடுச்சு. அடுத்தது இன்னொரு இதை அப்படி எழுதிக்க வேண்டியதால் இது மாற்றம். ஹீ இஸ் ஆனஸ்ட், அவன் நேர்மையானவனாக இருக்கிறான். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? தோ முருகன் இஸ் புவர், கமா போட்டு ஹீ இஸ் ஆனஸ்ட். முருகன் ஏழையாக இருந்தும் அவன் நேர்மையானவனாக இருக்கிறான். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்துருச்சிங்களா. அவன் நேர்மையானவனாக இருக்கிறான். முடிஞ்ச பொருள், முடிஞ்ச வாக்கியம். முருகன் ஏழையாக இருந்தும், இது முடிஞ்சிச்சா பொருள், அர்த்தம் முடிஞ்சிச்சு. முழுசாக முடியாத சபார்டினேட் கிளாஸ். அது தோ முருகன் இஸ் புவர் சபார்டினேட் கிளாஸ், ஹீ இஸ் ஆனஸ்ட் மெயின் கிளாஸ். ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸ் வந்துங்கிறதுனால இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரி, அடுத்தது சிம்பிள் சென்டென்ஸுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா,
ஒரு எஸ்விஓ பேட்டர்னுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேஸ், ஒரு சொற்றொடர், நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஒரு ஃப்ரேஸ் இருக்கும், அப்புறம் சப்ஜெக்டு, வெர்பு, ஆப்ஜெக்ட்டு அல்லது காம்ப்ளிமெண்ட், இந்த பேட்டர்னில் இருக்கும் சிம்பிள் சென்டென்ஸ்ன்றது. இப்போ அது மாதிரி இப்போ எழுதுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இருந்து சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் போது இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இருக்கிற தோவா ஆளுதவா இதை அடித்து விட்ருக்கு, மறந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸு. முருகன் யூஸ் போவார், இஸ் ஆனஸ்ட். இப்போது இந்த மாடலில் 2 சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே சப்ஜெக்ட், 2 சென்டென்ஸ்லேயும் ஒரே சப்ஜெக்டாக வேறு சப்ஜெக்டானு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாரு, இதில் முருகன் ஈஸ் போவார், இந்த சென்டென்ஸுக்கும் முருகன் தான் சப்ஜெக்ட்டு. ஹீஸ் ஆனஸ்ட், அதே முருகன் தான் ஹீன்ற சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வடிவில் வந்திருக்குது. இந்த சென்டென்ஸும் அதே 2 சென்டென்ஸுக்கு ஒரே சப்ஜெக்ட் தான் வந்திருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சிம்பிள் சென்டென்ஸுக்கு ஒரே ப்ரேசல் ப்ரிபோசிஷனை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அடுத்து போட்டுட்டு இந்த 2 சென்டென்ஸ் இதுலேயும் வேறு சப்ஜெக்டாக இருந்தால் தான் இந்த வேறு சப்ஜெக்ட் சபார்டினேட் கன்ஜெக்ஷனோடு சேர்ந்துருக்கிற சப்ஜெக்டை போட்டு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடணும். இது அந்த மாதிரி மாடல் இல்லை. 2 சென்டென்ஸும் ஒரே சப்ஜெக்டாக இருக்கிறது, சென்டென்ஸ்லேயும் ஒரே வந்துனுக்கிறது ஒரே சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி 2வது கன்ஜெக்ஷனோடு சேர்ந்துருக்கிற சப்ஜெக்ட் போட்டு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், இந்த இன்ஸ்பைட் ஆஃப் போட்டுட்டு இந்த வெர்பை வந்து ஜெரண்ட் பாகம் மாற்றி விட்டுரும். ஈஸுக்கு ஜெரண்டு, ஈஸு, வாசு, வில் பி, இந்த பி வெர்புலாம் வந்து ஜெரண்ட் ஃபார்ம் வந்து பீயிங் போட்டுட்டு இன்ஸ்பெக்ட் ஆஃப் போட்டுட்டோம். இந்த வெர்புக்கு ஜெரண்ட் ஃபார்ம் பீயிங் போட்டுட்டோம். 4 அட்ஜெக்டிவ் எழுதிட்டு மீதி இருக்கிற சண்டை அப்படி எழுதிடும். முருகன் இஸ் ஆனஸ்ட். ஏன் இந்த ஹீ பதிலாக முருகன் போட்டுக்கிறோம்னா, இந்த ஃப்ரேஸில் வந்து யாரும் நவுனுன்னு தெரில, அதனால் வந்து ப்ரோனவுன் இங்கே ஹீ போட்டால் தெரியாததுனால ஹீக்கு பதிலாக முருகன் எழுதிக்கிறோம். இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் புவர், முருகன் இஸ் ஆனஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான், முருகன் ஏழையாக இருந்தும் முருகன் நேர்மையானவனாக இருக்கிறான். ஏழையாக இருந்தும் முருகன் நேர்மையானவனாக இருக்கிறான். சிம்பிள் சென்டென்ஸில் என்ன புரியுது அப்படின்னா, ஒரு ப்ரேஸு, சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், இந்த மாடலில் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் வரும், ஒரு தனி வாக்கியம் வரும். இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் புவர், முருகன் இஸ் ஆனஸ்ட். இதை திருப்பி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் போட்டு பார்த்தீங்கன்னா. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.